அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுகவுடன் உரசலில் உள்ள கட்சி அது, கூட்டணியை உடைக்கும் பாஜக வியூகம் எடுபடுமா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக மூத்த ஆசிரியர் திரு விஜயனுக்கு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அளித்த இந்த பிரத்யேக பேட்டியின் ஒரு பகுதியை பார்த்துட்டு தொடர்ந்து பேசும். திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து கூட பல கட்சிகள் வெளில வந்து எங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கூட்டணியில் எதுவும் நிலைத்தன்மை கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அதில் யார் வர்றாங்கன்றது முக்கியம், எப்போ வர்றாங்கன்றது தான். ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இல்லை, குழப்பம் இல்லை, அதில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு ஒருத்தர், ரெடியாக இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அது யார் என்பதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நான் யாரை சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்ப ஒரு அனுமானம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓஹோ, கொஞ்சம் ஒரு அது வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டா அரசியலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது இல்லையா? கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கட்டுமே. ஏற்கனவே அவர் நம்ம கூட கூட்டணியில் இருந்தவர் தான். ஓகே, அதனால இல்லாதவரெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வாஜ்பாய்ஜி அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம கூட கூட்டணியில் எல்லாம் இருந்தவர்கள் தான். திரு நித்யானந்தம், எல் முருகன் சொல்ல மாட்டேன்றாரு, நேர்கள் யூகத்துக்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது இது தகவல் தெரிஞ்சா சொல்லலாம். எந்த கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு பாஜக? நேர்பட பேசி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகன் அவர்களிடமோ மாநில தலைவர்களிடமோ அகில இந்திய தலைவர்களிடமோ அமித்ஷாவிடமோ யார் பேசி கொண்டிருக்கிறார் என்பது வெளியே விடுவதில்லை என்று அவரே சொன்ன பிறகு நான் அதை மீறி எனக்கு தெரிந்தால் கூட சொல்வது நியாயமாக இருக்கு. நீங்க ஏதாவது பூடாகமா ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நாங்களே புரிஞ்சு. அது அவரே சொல்லிட்டாரு. நீங்க அவர் சொன்னதை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாங்க. திமுகவில் காங்கிரஸ் வர முடியாது, கம்யூனிஸ்ட் வர முடியாது. அதில் அல்லாத மற்ற எந்த கட்சியுமே திமுகவோட கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்த கட்சியை சொல்கிறார் என்று தெரியவில்லை. அவருக்கு நெருக்கமான சகோதரர் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த கட்சியாக இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அதுவேளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக எதிர்ப்பு, திரு மோடி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இவ்வளவு நாள் அவங்க சொன்னாங்கல்ல, பாஜக எதிர்ப்புல ஒன்று சேர்ந்துருக்கிறோம், மோடி எதிர்ப்புல ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அப்படின்றதே அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல. அப்ப திரு முருகன் சொல்றது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? இந்த புள்ளி தானே எனக்கு இது எல்லா கட்சிகளையும் இணைச்சிருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற வரை இந்த புள்ளிக்கு அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போய்விட்டால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்து எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலத்தினாலே தான் அந்த கூட்டணியுடைய கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. அதை எதிர்த்து வெற்றி பெற்றதாக தனிப்பெரும் கட்சியாக அல்லது உழைக்கின்ற கட்சியாக உழைத்தாலும் கூட வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கின்ற கட்சியாக ஒரு கட்சியும் அங்கே கிடையாது. வெற்றிங்கிறது ரெண்டாம் பட்சம். எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் பார்க்கறது மதச்சார்பற்ற கூட்டணி, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அதுதான் முதல்ல, அதுதான் பிரதானம். வெற்றிங்கிறது இரண்டாவது இலக்கு. தேர்தலில் வெற்றி எல்லாம் இப்பொழுது ரொம்ப பழையதாகிவிட்டது. அவையெல்லாம் உண்மையல்ல என்ற அளவில் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாஜக மதவாத கட்சி அல்ல என்று பல இடங்களிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் என்றோ ஒரு நாள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, யாரோ ஒரு இருவர் செய்தார்கள் என்பதை சொல்லி அதை சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இலக்கு 2026 மட்டும் இல்லை அந்த கட்சிகளுக்கு. சட்டமன்ற தேர்தல் மட்டும் அந்த கட்சிகளுக்கான கூட்டணி இலக்காக, கொள்கை இலக்காக இல்லை. 2009 அவங்களுக்கான தேர்தல் இலக்காக இருக்கு.
நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க மனதில் வச்சுதான் சரி, கூட்டணியில இருக்கிறாங்க. கடந்த காலத்திலே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். 2017 இருந்து கடந்த காலத்திலே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதுவே தொடர வேண்டும் என்று அரசியலிலே கட்டாயம் எங்கேயுமே கிடையாது, எப்பொழுதுமே இருந்தது. காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகவே வந்தது. ஆனால் திமுக பல தேர்தல்களிலே காங்கிரஸ் கூட்டணியோடு தான், காங்கிரசும் திமுகவும் கூட்டணியாகத்தான் இருக்கின்றன. காங்கிரஸை பூண்டோடு ஒழித்த கட்சி திமுக, அது காங்கிரஸுக்கே தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கின்ற காலத்திலேயே பின்னர் அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. ஆனாலும் கூட திமுகவை கட்டி கொண்டு எழுகிறார்கள். ஏன்? அதுதான் அரசியல். வெற்றி இடம் எவ்வளவு கிடைக்கும். அதிமுகவையே விமர்சிக்கிறாங்க, அதிமுக மேலேயே கோவப்படுறாங்க. நீங்க ஏன் பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டீங்க, பாஜகவோடு ஏன் நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. பாஜகவோடு நீங்க போயிருக்க கூடாது, அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு. திரும்பி வந்து பாஜகவோடு சேர்வாங்களா அவங்க? அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது முழுமையாக ஈடறுகின்ற வரையிலே அவர்கள் மீது உள்ள நம்பகத்தன்மை திராவிட முன்னேற்ற கழக அணியிலே தான் இருக்கிறார்கள் என்ற இல்லாமல் போய்விட்டார்களோ, வேறு பேச்சு நடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எழாத வண்ணம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மற்ற கட்சிகளை காட்டிலும் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அவர்கள் அழுத்த நிறுத்தமாக பாஜகவை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் நிரூபிக்க வேண்டும், எங்களுக்கும் பாஜகவும் தொடர்பில்லை, நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம். ஒரு நாள் காலையில் விடியும் பொழுது என்ன செய்தி வருமோ அந்த செய்தி தான் நிரந்தரமானது. அரசியலை பொறுத்தவரை, தேர்தலை பொறுத்தவரை கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது. கூட்டணியில இருந்த என்டிஏ கூட்டணியில இருந்த பாமகவுக்குள்ள உட்கட்சி முதல் இன்னும் இருக்கு, அப்பாவுக்கும் பையனுக்கும். தேமுதிக ஜனவரி மாதம் நாங்க கூட்டணி தொடர்பான முடிவை சொல்றோம் அப்படின்னு அவங்க பிரஸ் மீட்ல பிரேமலதா சொல்றாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னைக்காவது நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவோம், எங்களுக்குள்ள உரசல் இருக்கு, எங்களுக்கு நாங்கள் வேற எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது பேசுறதோ ஒரு சமிங்கை கொடுக்கறதோ தெரியலையே. உங்களுடைய கேள்வி அப்பாவித்தனமாக இருந்தாலும் நியாயமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், பாமக திமுக கூட்டணியில கடந்த 2 தேர்தல்களிலே தெரியல. திமுக கடந்த பாமக கடந்த 2 தேர்தலில் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ திமுக கூட்டணியிலே இல்லை. அதுபோலத்தான் விஜயகாந்த் கட்சியும் திமுக கூட்டணியிலே இருக்கவில்லை. இல்ல, நான் அப்படி கேட்கல. என்டிஏ கூட்டணியில இருந்த பாமகக்குள்ள ஒரு உட்கட்சி மோதல் நடந்துட்டே இருக்கு, அப்பா பையனுக்கு சண்டை நடக்குது, இன்னும் பிடி கொடுக்கல, எங்க போறோம் கூட்டணி தொடர்பான அவங்க ஒரு பிடி கொடுக்கல, எதையுமே யூகிக்கவும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் சண்டை தொடர்ந்துட்டு இருக்கு. பிரேமலதா என்டிஏ கூட்டணியில தொடர்றோம்லாம் சொன்னாங்க, ஆனா இப்ப நாங்க ஜனவரி மாதம் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க வந்து பிடி கொடுக்காமையே பேசுறாங்க, கூட்டணியை இருந்ததை உறுதிப்படுத்தல. திமுகல இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கேயாவது பேசுறாங்களா, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, விரிசல் இருக்கு, இடைவெளி இருக்கு, பேச மாட்டார்கள், நாங்க வெளியேறுவோம், வேற கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கோம், அப்படி ஏதாவது ஒரு பிடி கூட கிடைக்க மாட்டேங்குது. பாமகவோ தேமுதிகவோ எந்த கட்சியில வேண்டாலும் எப்பொழுது வேண்டாலும் மாறி மாறி சேர்ந்து இருக்கிறார்கள். மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலமான கூட்டணி. அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் வேறு கட்சிக்கெல்லாம் போய் சேர்றது என்பது கடந்த ஒரு மிக அருகிலே நாம் பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப இன்டாக்டா இருக்காங்க, இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த இன்டாக்டா இருப்பது போல, கட்டுக்கோப்பாக இருப்பது போல காண்பித்தால் மட்டுமே தான் அவருடைய நம்பகத்தன்மை அந்த கூட்டணியில இருக்கும். 8 வருஷம் காமிக்கிறாங்க. 8ன்றது 9 வருஷம் ஆகாதா? ஒரு கட்சிக்கு இத்தனை வருஷம் ஏதாவது காலக்கேடு இருக்கிறதா? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் பாஜக கூட்டணியிலே இருக்க போகிறார் என்ற அறிவிப்பு வருகின்ற அன்றைய காலை தான் இது ஏன் என்று சொல்வார்கள். ஏன் இணக்கமாக இருந்தது போல இருந்தார்கள், கேள்வி கேட்கவில்லை என்பதற்கான விட கிடைச்சிரும், கண்டிப்பா விளக்கம் சொல்லுவாங்க. திரு மணிகண்டன், கட்சிகளோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் பாஜக தான் நடத்துதா? அந்த சிரமத்தை அதிமுக கொடுக்கறது இல்லையா பாஜக? இல்லைங்க, ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்பது அவர் இல்லைங்களே. அதாவது கூட்டணிக்கு தலைமையாக அதிமுக இருந்தாலும் கூட்டணிகள் கட்சி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முயற்சி எடுப்பது தவறு இல்லைங்களே. எல்லோரும் உங்களையே சிரமப்படுத்தணும், அதிமுகவையே சிரமப்படுத்தணும் அப்படின்னு பாஜகவே எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்களோ? இல்ல, அப்படி இல்லைங்க. அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை செய்வதில் தவறு இல்லை. யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா தலைமை அதிமுக தலைமை, முதலமைச்சராக எடப்பாடியார், எனவே இதை கூடவே வர்றாங்க. இது ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? இதுல என்ன எது அழுக்கு இருக்கு? எந்த தவறு கிடையாது. இப்ப நீங்க திமுகவுல இப்ப ஐயா என்ன குறிப்பிட்டாங்க, திமுகவுல திரு ஐயா சண்முகம், தோழர் சண்முகம் மிக தெளிவா சொன்னாங்க, 2021 மாதிரி 2026 இருக்க மாட்டோங்கிறாரு. நீ அதை சொன்னாங்க, நான் ஒத்துக்குவேன். நான் அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னா பாத்துங்க,
அதாவது 98.5% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தால் இன்னும் 1% தேர்தல் வாக்குறுதிக்காக பாராளுமன்றம் சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியும் வருத்தமும் கோபம் உண்டு. இப்ப மோடியை காட்டி மட்டுமே அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் சமரசமாயிடலாம். தொண்டர்கள் வாக்களிக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்கள் எப்படி சமரசம் பண்ணுவாங்க? அந்த குழப்பம் திமுக அதிகமா இருக்குங்க. சரி, திமுக கிட்ட அதிருப்தி இருக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் என்ன இருக்கு? அந்த கட்சிகள் வந்து திமுக வேண்டாம், அதிமுக பாஜக கூட்டணி நல்ல கூட்டணி அப்படின்னு வந்து சேர்வதற்கு 1, 2, 3 வலுவான காரணங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். இல்ல, சரியான கேள்விங்க. அதாவது அவர்கள் வருவார்கள் என்று சொல்லலைங்க, வர வேண்டும் சொல்லல. திமுக இருக்கிற குழப்பத்தை சொன்னீங்க ஒண்ணு. இரண்டாவது, திமுக அணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ மதிமுகவோ திமுகவாகவே மாறிவிடவில்லை, கொள்கை கூட்டணி சொல்றாங்க. அதாவது திமுகவே மாறினாத ஆபத்துன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் பேசுறாங்க. இங்க நீங்க சொல்ற பாஜக பக்கம் அதிமுக பக்கம் இங்க வந்து இப்ப இரண்டும் உருவாகி கருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இந்த அணியில எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிஜேபி மிக தெளிவாக அதிமுகவை ஆட்சியர்களை அமர்த்த வேண்டும் என்றுதான் உறுதியோடு பயணிக்கிறது, பேசுகிறது. நீ மாநில தலைவர் ஐநாயகன் அவர்களோ இல்ல ஐயா எல் முருகன் அவர்களோ இல்ல அண்ணாமலை அவர்களோ மற்றவர்களோ நீங்க பேச்சு ஊடகத்தில் பேசல. பாஜக அப்படி உறுதியா அதிமுகவை ஆட்சி பொறுப்புல வைக்கணும், திரு எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கூட்டணி வச்சிருக்கிறோம்னு பாஜக தரப்புல இருந்து மிக தெளிவாக சொல்லிருக்கிறார். இவர்தான் முதல்வர், இவருடைய தலைமையிலான கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான். அப்ப என்டிஏ கூட்டணி சொன்னா கூட்டணி ஆட்சி என்பது வேறு, பேச தீர்த்துக் கொள்ளலாம். முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக்கி அது எப்ப பேசி தீப்பீங்க? பொங்கலூர் மணிகண்டன் எப்ப பேசி அதுல குழப்பம் சார். நீங்க கூட்டாட்சின்னு சொல்லல, கூட்டணி தான் ஆட்சின்னு சொன்னாரு. இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும், அதாவது எல்லோரும் சேர்க்கவும் கூட்டணியா மாறுது. அந்த கூட்டணியை வாக்குகளை சேகரித்து ஆட்சி அமைக்குதுங்க. இதுல அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை எப்படியாவது பலகீனப்படுத்தலாம் பேசுறாங்க. இதில் எந்த குழப்பமும் இல்லை. நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வ மாநில தலைவர் தெளிவாக பேசிக்கொண்டே வருகிறார். இல்ல சார், பாமக தொடர்பான உட்கட்சி விவகாரத்துல பாஜகவுடைய தலைவர்கள் கருத்து சொல்றாங்க, பேசுறாங்க, எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரு குருமூர்த்தி போய் பேச்சு நடத்துறாரு, சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தேமுதிக தொடர்பான நிலைப்பாடு, கூட்டணி தொடர்பான கருத்துக்களை பாஜக தலைவர்கள் சொல்றாங்க, எங்க கூட்டணிக்குள்ள அவங்க வந்துருவாங்கன்னு. விஜய் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசுறாங்க. யாரு? மாநில தலைவர்களே பேசுறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க. இதுல அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது பாஜக தானே. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி, திமுக கூட்டணி உடையும் அதுல இருந்து ஒரு கட்சி எங்க கூட பேசிட்டு இருக்குன்னு திரு எல் முருகன் சொல்ற வரைக்கும் கூட்டணி தொடர்பான எல்லா நிலைப்பாடுகள்லையும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது பாஜக தானே. இதுல ஏடிஎம்கேட ரோல்னு எங்கேயாவது தெரியுதா? ஏதாவது தெரியுதா சார்? நீங்க கூட்டணி இடம்பெறுகிற கட்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அமைப்புகளை, ஒவ்வொரு கட்சிகளை ஒன்றாக இணைக்கலாம், நம்மோடு சேர்க்கலாம் விரும்பலாம். அதுக்காக முயற்சி எடுக்கலாம், தவறே கிடையாது. எனக்கு ஒரு நட்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கு, அந்த நட்பை பயன்படுத்தி பேசுவது நல்ல தப்பு இல்லைங்களே. இப்போ பிஜேபிக்கு ஐயா எல் முருகன் அவர்களுக்கு ஏதோ நட்பு இருக்குது, பேசிட்டு இருக்காரு, அது முயற்சி, அது நியாயமான வரவேற்கிறதுங்களா? எந்த அவசியம். இங்க ஆட்சி பொறுப்புக்கு வரப்போறது அதிமுக, பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு திட்டமிடுறது அதிமுக, முதல்வராக வரணும் அப்படின்னு நினைக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பெர்செப்ஷனா ஏடிஎம்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற போது தானே கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிற பாமகவுக்கோ இல்ல தேமுதிகவுக்கோ இல்ல திமுகவில இருந்து உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கோ பெர்செப்ஷனை கொடுக்கணும்ல அதிமுக பாஜக கூட்டணி. அப்படி கொடுத்துருக்கா? இல்லை சார், பொது முக்கியத்துவம் ஒன்று இருக்குது, திமுகவை வீழ்த்துவது. இப்போ அதற்கு ஒத்து வரக்கூடியவர்கள் இப்ப திமுக அணியில் இருந்து கொண்டே மாட்டுக்கு தெரியல, ஏதோ காரணத்துல ஏதாவது பலகீன நோக்கத்துல கட்டாயமா இருக்கலாம். கடந்த காலத்துல சிலத்தை வந்து இன்று அதிமுக பேசி போட்டு நாளை திமுக போனாங்க, திமுக பேசி அதிமுக வந்தாங்க, எது வேண்டுமானாலும் மாறலாம். அப்போ இதை வந்து பிஜேபி செய்யறது, பிஜேபி பேசுகிறது என்பதற்காகவே இதுல அதிமுக என்ன பலகீனம், என்ன தவறுங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப திரு குருமூர்த்தி அவர்களை ஐயா ராமதாஸ் அழைத்து பேசியிருக்காரு, வர சொல்லிக்காரு, பேசியிருக்காரு, நான் மட்டும் தான் பேசினேன். அது வந்து சார், இது வந்து நல்ல அடிப்படையில யார் வேண்டுமானாலும் பேசலாம். அதாவது குருமூர்த்தி அவர்களுக்கோ மற்றவர்கள் எல்லோருக்கும் பொது நோக்கம் உண்டு.
எப்படியாவது திமுகவை 26 வீழ்த்தணும். ஏன்னா இல்ல ஒரு வலிமையான வலுவான கூட்டணியால் கூட்டணி மட்டும்தான் திமுக இருக்குன்னு பேசும். இல்ல திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், இல்ல நம்மளே பேசணுங்க. இல்ல திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படின்னு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கே கூட உணர்வு வரலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி தொகுதி பங்கீட்டுல சிக்கல் வரலாம், இடைவெளி வரலாம், அவங்க வெளியே வரலாம்னா போய் சேர்ற இன்னொரு கட்சி வந்து ஒரு பெர்செப்ஷனை உருவாகி இருக்கணும். ஒரு ஜெயிக்கிற கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையை கடந்து கண்டிப்பா இந்த முறை ஆட்சி பொறுப்புக்கு இந்த கூட்டணி வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையை இப்ப உருவாகி இருக்கக்கூடிய அந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பெர்செப்ஷனா ஏற்படுத்தி இருக்கா? ஒரு வடிவம் கிடைச்சிருக்கா அந்த கூட்டணிக்கு? இல்ல சார், அதாவது எந்த நோக்கத்தில் அவர்கள் வருவார்கள் என்றால் ஐயா எல்முருகன், ஐயா இங்க நித்யானந்தம் இவர் சொன்ன மாதிரி தான். பொறுத்திருந்து பாருங்க, எந்த காரணத்துக்காக, எந்த காரணத்தை சொல்லி அவர்கள் எந்த பொது நோக்கத்தில் இணைவார்கள் வருவார்கள் என்பதை நிச்சயமாக கொஞ்சம் பொறுத்து பாருங்க, நிச்சயமா நடக்குங்க. சரி, திரு செந்தில், ஏதோ ஒரு சலசலப்பு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனுடைய வெளிப்பாடாக தான் திரு எல் முருகனுடைய பேச்சை பார்க்கணுமா? அவர் மத்திய அமைச்சர், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், போற போக்குல கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சை பேசக்கூடிய நபர் அல்ல, ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாருன்னா ஏதோ ஒரு கட்சி திமுக கூட்டணிக்குள்ள இருந்து பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கு. தொடக்கத்துல அந்த பேச்சுவார்த்தை நடக்குதா? அது உங்களுடைய நம்பிக்கை, நான் அப்படி எடுத்துக்கல. அவர் ஒரு பொறுப்பான அமைச்சர், அதெல்லாம் எனக்கு மரியாதை உண்டு. அவருடைய பொறுப்பின் மீதும் அவர் மீதும் மரியாதை உண்டு, அது வேறு. ஆனால் அதனாலே அவர் சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குங்கிறதுல நான் முரண்படுறேன். அதுக்கு நான் உங்களுக்கு தரவும் தரேன். இதே மரியாதைக்குரிய எல் முருகன் உள்ளிட்டவர்கள், அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் மிகச்சரியாக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கடந்த ஆண்டு 2024ஆம் வருடம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது. அஇஅதிமுகவிலிருந்து மிக முக்கியமான தலைவர்கள் எங்கள் கட்சியில் இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு தனியார் ஹோட்டலை சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் அங்கே வாங்கினாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து ஊடகங்களும் அங்கே குவித்து விட்டார்கள். ஏன்னா யார் வரப்போறான்னு தெரியல, முக்கியமான லீடர்ஸ், அதிமுக லீடர்ஸ் தான் எங்கள் கட்சிக்கு வராங்கன்னாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேமராவோட ரிப்போர்ட்டர்ஸ் காத்திருந்ததான் மிச்சம், யாரும் வரல. சாயங்காலம் போல வந்து அண்ணா இவர் நம்முடைய இன்றைக்கு பேசிய மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வந்து, இல்லை இன்னைக்கு ஒருத்தரும் வரலங்க, நம்ம அப்புறமா சொல்றேங்க உங்களுக்குன்னு எல்லாருக்கும் அனுப்பிவிட்டார். நீங்க சொல்றீங்கல்ல, அவர் பொறுப்புள்ள அமைச்சர், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்குங்கிறதுக்கு அப்படி ஒன்றும் எவிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கு மிக சமீபத்திய உதாரணமே நமக்கு இருக்குது. அப்ப ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, உண்மை வேற சார். இன்னும் ஓரிரு நாள் அவர் இந்த சொல்லாம இருந்திருந்தாருன்னா வேற ஒரு உண்மை வெளியில வந்திருக்கும், அந்த பிரேக்கிங் வந்திருக்கும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அஇஅதிமுக பாஜகவை கலத்தி விட தயாராயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யூகத்தின் அடிப்படையில் சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். ஏன் அப்படின்னா, அதிமுகவை என்ன சொல்லி இவங்க அலையன்ஸுக்கு கூப்பிட்டாங்கன்னா, நம்ம அணி வலுவா இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட இருக்கிறாங்க, தேமுதிக நம்மளோட வந்துருவாங்க, மற்றவர்கள் இருக்கிறாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லித்தான் அதிமுகவோட பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. இப்ப சாயங்காலம் வருகின்ற பொழுது நீங்க வந்து பாலு அவர்கள் நீக்கிறாரு, யாரு நீக்கிறா, மருத்துவர் ராமதாஸ் நீக்கிறாரு. அவர் நீக்கினது செல்லாதுன்னு அன்புமணி ராமதாஸ் இப்ப ஒன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் தொடர்வாருங்கிறார். இன்னைக்கு தேதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளர் யாருன்னே தெரியல, திலகபாமாவா அல்லது நண்பர் ஹுசேனா அப்படின்னு தெரியல. ஒரே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வருகிறது. இதுல தேமுதிக வர குண்டை தூக்கி போட்டாங்க. நாங்க யாரோட கூட்டணிங்கிறத நாங்க ஜனவரி மாசம் தான் சொல்லுவோம். இன்றைக்கு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், விஜய் எங்க வீட்டு பையன் அப்படிங்கிறாங்க, எங்க வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு. அப்போ எப்போ வேணாலும் தேமுதிக ஒருவேளை விஜயோட கூட்டணி சேரலாமோங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரு, நான் பாஜக கூட்டணிலாம் இப்ப இல்லைங்க, அதிமுக கூட்டணிலாம் இல்ல, அமைச்சரவையில் யார் இடம் தராங்களோ அவங்கள தானே கூட்டணின்னு அவர் சொல்றாரு. அமைச்சரவையில் யாருக்கும் இடம் கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ ஆசான் டேட் அதிமுகவும் பாஜகவும் தமாகவும் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்குது. இது பெரிய சிக்கல் யாருக்கு, எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நாம ஏன் தாவேகாவோட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. பாஜகவை கழட்டி விடுறதுக்கு அவர் தயாராயிட்டார். இந்த செய்தி எல்முருகன் அவர்களுக்கு தெரிகிறது. அப்ப ஏதாவது ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அல்லது எதிர்க்கட்சி முகாமை கொஞ்சம் கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, போற போக்குல ஒரு என்ன சொல்றது, இது ஒரு சும்மா ஒரு அரசியல் டிராமா, பொலிட்டிக்கல் டிராமா. திமுக அணியில வந்து என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிறார். எதுவுமே இல்ல, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்ல, சின்ன இடைவெளி கூட இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம வந்து எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு திரு எல் முருகன் பேசினதை நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அங்க திரு மணிகண்டன் குறிப்பிட்ட மாதிரி திரு சண்முகம் கூடுதல் தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறார். ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் தொடர்பாக காங்கிரஸ் பேசியிருக்கு, மதிமுக பேசியிருக்கு, அவங்களாம் பேசியிருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்தியல் மீது எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, அதை நோக்கி நகரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கூடுதல் தொகுதிகள் தொடர்பான எதிர்பார்ப்பும் விசிகாவுக்கும் இருக்கு.
இப்ப இந்த டிமாண்ட் அங்க தொக்கி நின்னுகிட்டே தான் இருக்கு. ரைட். ஒரு அழுத்தம் இருந்துட்டே தானே இருக்கு. நான் அழுத்தமே இல்லை, அங்கே எந்த சச்சரவுமே இல்லை நான் சொல்லவே இல்லை சார். ஒரு வீட்டுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயுமே சச்சரவு இருக்கும். அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு வேற வேற இது பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி அல்ல. ஒரு குடும்பம் என்பது அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை இருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே சண்டை இருக்கும், அது வேற. ஆனால் இவங்க சொல்றாங்கல்ல கூட்டணி, நான் இப்படி வரேன் சார். கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை, அது ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த கட்சிகள் ஒருங்கிணையணும்னு வைங்க. கூட்டணி அமைச்சரவைங்கிற அந்த ஒரு கண்டிஷன்ல ஒருங்கிணையணும்னா யார் திரும்ப ஒருங்கிணையணும்? பாஜக, காங்கிரஸ், விசிக, இப்படி ஒரு கூட்டணி உங்களால கற்பனை பண்ண முடியுதா? பாஜகவும் காங்கிரஸும் அந்த கருத்துல ஒரே கருத்து. தாவேகாவும் கூட சேர்த்துக்கலாம். தாவேகாவும் சேர்த்துக்கலாம். அவங்களும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, தாவேகா, பாஜக, காங்கிரஸ், விசிக, இப்படி ஒரு கூட்டணியா? சரி, கூட்டணி அமைச்சரவையில் பங்கு இல்லைங்கிற கட்சிகள்லாம் ஓரணி அப்படின்னா திமுக அதிமுக ஓரணி. ஏன்னா 2 பேரும் ஒரே நிலைப்பாடு சார். அது அல்ல, இதுவா பிரதான பிரச்சனை. பிரதான பிரச்சனை வேற இருக்குது. இன்றைக்கு 11ஆம் தேதி இல்லையா? 14ஆம் தேதி விசிக ஒரு மாநாடு நடத்துது. என்ன மாநாடு? மதச்சார்பின்மையை காப்போம். திருச்சியில மதவாதத்தை எதிர்ப்போம், மதச்சார்பின்மையை காப்போம். எவ்வளவு நாள் இன்னும் அதை பேசிட்டே இருக்க போறீங்கன்னு கேட்டாரு. மணிகண்டன் கேட்டாரு. இல்ல, மணிகண்டன் கேட்கல, நான் சொல்றது மிக வலுவாக இன்னும் 2 நாள்ல ஒரு மாநாட்டை வச்சிருக்கிறார். யாரு? விசிக தலைவர் திருமாவளவன். அவர் மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறார். அதுவே போதுமா? பாஜக எதிர்ப்பே போதுமா நான் சொல்லல சார். பாஜக இருக்க அணியில அவர் சேர மாட்டாருங்கிற நான் அதுக்காக சொல்ல வரேன். அதுக்காக இந்த மாநாடு நடத்துறத ஒரு அளவுகோலா பார்க்கணும். அளவுகோலா பார்க்கணும் சொல்ல. பாமக இருக்கிற அணியில அவர் சேருவாரா சார்? சேர மாட்டார். அப்ப பாமக வேற வழியே இல்ல. ஆசான் டேட் யார் அணியில தான் சேர போறாங்க? பாஜக அணி, திமுக அணி, அதிமுக அணியில அவங்க சேருவாங்கன்னு ஒரு யூகம் இருக்குது. அப்ப பாமக இருக்கிற அணியில நிச்சயமா யார் சேர மாட்டா? விசிகா சேர. அப்ப விசிகா இல்ல, அதை விட்டுருங்க. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேரவே மாட்டாங்க. சேர்ந்தாலும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது தவிர அந்த அணியில இருக்கக்கூடிய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அரசியல் அங்கம் வைத்த கட்சிகள் 2. ஒன்னு திமுக, இன்னொன்னு மதிமுக. திமுக ஒருவேளை கூட்டணி கலைக்கிறாங்களோ? திமுகவை எதிர்த்து திமுகவோட கூட்டணியா? அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் மீதி இருக்கிறது மதிமுக மட்டும்தான். மதிமுக இப்ப நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரைம் மினிஸ்டர்னா பிக்னிக் மினிஸ்டர் என்று கடும் விமர்சனங்களை வைத்தவர் யாரு? நம்முடைய மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். மதிமுகவும் கண்டிப்பா போகாது. நம்ம மனிதநேய மக்கள் கட்சி போகுமா? போவாங்களா? அவர்கள் இஸ்லாமியருடைய உரிமைகளுக்காக மிக அதிகமாக குரல் கொடுப்பவர்கள். அவங்க எப்படி போவாங்க சார்? யாரு போவா? நீங்க பிராக்டிக்கலா அவ்வளவு சிக்கல் இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்க, கூட்டணி பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இவர் அமித்ஷா வந்த போது இவங்க மாத்துறாங்க, மாத்தி பேசுறாங்க. அதுக்காக சொல்றேன். அமித்ஷா முதல் முறையாக வந்து அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கூட்டணி என்று அறிவித்தவுடன் அவங்க அதிகாரப்பூர்வமா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க தெளிவா சொல்றாங்க சார். ஸ்ரீ நீங்க அந்த நான் முதல் வழியா கூட விட்டுறேன். 2வது இருந்து வாங்க. தி இன்க்ளூஷன் ஆஃப் ஏஐஏடிஎம்கே இன் தி என்டிஏ இஸ் பெனிஃபிஷியல் நாட் ஒன்லி ஃபார் தி அலையன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் தி ஏஐஏடிஎம்கே. தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் and allocation of ministries post election will be finalized in consultation with alliance partners at an appropriate time. பேசி தீர்த்துக்கோன்றாங்க. எதை சார்? அது கூட்டணி ஆட்சியா, அமைச்சரவையில் பங்காங்கிறது அதை நாங்க கூட்டணி ஆட்சி கூட நீங்க பேசி தீர்த்துவீங்க சார். தமிழ்நாட்டில் 2026 பாஜக ஆட்சி சொன்னது யாரு? 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில் அமித்ஷா பேசினாரு. அதையும் பேசி தீர்த்துப்பீங்களா? பாஜக ஆட்சின்னு வெளிப்படையாக சொன்னார் சார். இதையே உங்களால பேசி தீர்க்க முடியும்னா கூட்டணி ஆட்சிங்கிறத நீங்க பேசி தீர்த்திப்பீங்க. பாஜக ஆட்சினே சொல்றாரு அமித்ஷா, அதே நீங்க பேசி தீர்த்துக்கின்ற பொழுது திமுக அணியில் அவங்க பேசி தீர்த்துக்க மாட்டாங்களா? அப்ப பிரச்சனை என்னன்னா சார், பாமகவிற்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. நம்முடைய தேமுதிக எங்க வரப்போறாங்கன்னு தெரியல. இந்த குழப்பங்களினால் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விடுற மூடுக்கு வந்துட்டாரு. இதையும் நான் சொல்லல, இதை யார் சொல்றா? இந்த இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்னோட ஸ்டேட்மெண்ட். இப்ப நான் சொல்ல போறது, நீங்க சொன்னீங்களே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறார் எல் முருகன், அதனால அவர் சொல்றதை அப்படி எடுத்துக்க முடியுமான்னு. பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய சபாநாயகர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்பாவு அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு, சட்டப்பேரவைத் தலைவர். அதிமுக எம்எல்ஏக்கள் அவரிடம் சொன்னதாக அவர் சொல்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விடுற மூடுக்கு வந்துட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் கழட்டி விட மாட்டான்னு நீங்க நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒண்ணு சொல்லிடுறேன். திருமதி வி கே சசிகலா அவர்கள் அவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தியதில் வி கே சசிகலா அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அப்படி வச்சு நான் ரொம்ப நாகரிகமான, இல்லைன்னா என்னுடைய நண்பர் கோச்சிப்பார் பொங்கலூர் மணிகண்டன், நான் நாகரிகமான தோணு சொல்றேன். அவருக்கும் சசிகலாவுக்கும் பிரதான பங்கு உண்டு. ஆனால் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார். ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேருடைய ஆதரவு கண்டிப்பாக அவருக்கு தேவைப்பட்டது 4 ஆண்டுகள். ஓபிஎஸ் இன்னைக்கு வெளியில் அனுப்பிட்டாரு. நீங்க கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியை அவர் வந்து தக்க வைத்துக் கொள்வதில் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் போதுமான அளவு இருந்துச்சு. ஒன்றிய தேர்தல் வருகின்ற பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது பாஜக கூட்டணியை முறியடித்தார், கலட்டி விட்டார். அப்ப இப்ப பாஜக கழட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விட போறாருங்கிற ஒரு தகவல் வருது. அதற்கு அஞ்சி எல் முருகன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஒன்று எனக்கு சந்தேகம். லட்சுமி திரு எல் முருகன் சொன்ன ஸ்டேட்மெண்டோடைய
அக்கௌண்டபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, அதற்கான சாத்தியக்கூறுகள் இதை எப்படி மதிப்பீடு செய்யலாம்? இது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தெளிந்த நீரோடையில் ஒரு கல்லெடுத்து வீசுறது போலதான். சலசலப்பை உண்டு பண்ணணும். ஆமாம், உண்டு பண்ணணும். அப்போ ஏன்னா இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. பாமகவை வந்து பெரிய அளவில் பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி நம்புறாங்க. ஆனால் பாமக இந்த கூட்டணிக்குள்ளாக ரொம்ப சீக்கிரம் வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையவே அவங்களால தீர்க்க முடியல. இந்த சூழல்ல பிஜேபி வந்து என்டிஏ கவர்மெண்ட்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது அதிமுகவும் ஒரு பக்கம் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கான ஒரு சூழலே உருவாகலைன்ற போது இதை எதிரில் இருக்கிறத கலைச்சிட்டா போதுமே. இல்லை, அதுக்கு இருக்கிற அணி வலுவாக இருந்தால் தானே அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த சலசலப்புக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும். இல்லை, இவங்களுடைய அணி வலுவாக இருக்கும்போது எதிரில் உள்ளதை ஒரு சலசலப்பை உண்டு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிருப்தி வேறு ஏதாவது ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் அவங்களால டார்கெட் பண்ண முடியும், மதிமுகவை மட்டும்தான். ஏன்னா மதிமுக தான் போன வாஜ்பாய் பீரியட்ல கூட இருந்தாங்க. மதிமுக திரும்பவும் இவர்களுடைய கூட்டணிக்கு வரலாம்ன்ற எதிர்பார்ப்புகள் இவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் வைகோ வந்து இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு லோக்சபா எம்பி துரை வைகோவும் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர். இனி அடுத்த ஆண்டு ஒருவேளை மதிமுகவுக்கு மீண்டும் ராஜ்யசபா பதவி கொடுக்கப்படலாம். அது போக ஏற்கனவே அவர்களுக்கு அதாவது சட்டமன்றத்தில் திரும்பவும் அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கான ஒரு பெரிய ரீசனே இந்த கூட்டணியில் அவங்க இருந்தது தான். இந்த முறை இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனால் திரும்பவும் அவங்களுக்கான அந்த எம்எல்ஏஸ் வந்து இல்லாமல் போயிடும், கட்சியினுடைய ரெக்கக்னிஷனும் போயிடும். அதனால மதிமுக வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ரெண்டாவது, சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது வைகோ வந்து மிக திடமாக ரொம்ப வேகமாக மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து பேசினார். இனி அவர் மதிமுக இங்க வர்றதுக்கான ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இனி வந்து வெளியில கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா நீங்க இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். என்னன்னா, தொகுதி பங்கீடும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ண போறாங்க அந்த நேரத்தில். ஏன்னா இதுக்கு முன்னால ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போதோ அல்லது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது கூட கட்சிகள் வெளியேறிய வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் இப்ப வந்து அதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா இங்க வந்து கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆயிருச்சு. அது பிஜேபி வந்து திமுக எதிரில் இருக்க கூட்டணியை அவங்களுடைய கொள்கைகளால பாஜக அவங்க பேசக்கூடிய கொள்கைகளாலேயே அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. சோ அந்த கன்சாலிடேஷனை வந்து எந்த அளவுலயும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பாஜக சித்தாந்தம் வெர்சஸ் அப்படின்னு மாறிடுச்சு. அது அப்படிதான் இருக்கு. ஆமா, அதை வந்து இனி பிஜேபி உடைப்பதற்கான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு வந்து பலன் கிடைக்க போறதில்ல, ரொம்ப சீக்கிரமா கிடைக்க போறதில்ல. அதனாலதான் பிஜேபியினுடைய நிறைய என்ன சொல்றது, பிஜேபி வைக்கக்கூடிய ஆட்கள் அல்லது பிஜேபிக்கு வேண்டியவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய கட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியிலையும் புதிதாக புதிய முகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களை வைத்து மீண்டும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுல குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா, இல்ல அந்த வாக்குகள் அந்த கன்சாலிடேஷனை உடைக்கிறதுக்கான வழி என்னன்றதுதான். எல்லா புதிய கட்சியும் பிஜேபி தான் உருவாக்குதுங்கிற மாதிரி புதிய கட்சிகளை இது வந்து நீங்க இல்லைன்றதுக்கான ஆதாரம் முழுமையாக இல்லை. நம்ம வந்து ஆமான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது, நிறைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு கனெக்ட் பண்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே அரசியல் ஆசைகள் இருக்கலாம், யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யாரு வேணாலும் ரசிகர் மன்றங்களை கட்சிகளாக மாற்றலாம், பெரிய ஆட்சிக்கு வரலாம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஆனா நீங்க தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள், உங்க கூட வரக்கூடிய ஆட்கள் பொறுத்து தானே நீங்க யாருக்காக இந்த முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை யாருக்காக வந்து செயல்பட போறீங்க, இல்லை யாருடைய ஊதுகுழலாக அல்லது மறைமுகமாக யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறீர்கள் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நிறைய நமக்கு வந்து பேசு பொருள் நிறைய கிடைக்குது. அதனால நம்ம வந்து அப்படி சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முருகனோரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தெளிந்த நீரோடையில கல்லெடுத்து வீசுவதை போலதான். திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது, அல்லது வலுவாக இருந்தாலும் கடந்த 2021 தேர்தலில் இருந்த பலத்தோடு இருக்கிறது அப்படின்றத அவங்களால இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா 21ல கூட வெறும் டிடிவி தினகரன் மட்டும்தான் வெளியில இருந்தார். சசிகலா அப்படின்ற ஒரு ஃபோர்ஸும் இல்லை, நீங்க ஃபோர்ஸ் கூட சொல்ல வேண்டாம், ஒரு தனிநபர் கூட இல்லை. அவங்களும் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஆனா இன்னைக்கு சசிகலா இங்கேதான் இருக்காங்க, அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு அவங்க இப்ப சொல்லவும் இல்லை.
அவங்களுக்கான ஒரு சின்ன ஆதரவு ஏதோ ஒரு பகுதியில் இருக்கதான் செய்யுது. டிடிவி தினகரனும் இருக்காரு, ஓபிஎஸ் தனியா இருக்காரு. நீங்க வந்து சவுத்தை வந்து எப்படி வந்து ஏடிஎம்கேவால இப்போ அவங்க பக்கம் திருப்ப முடியும்? இந்த கேள்விக்கான பதிலே கிடையாது. ரெண்டாவது, மதுரையில இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. மதுரையில வந்து நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் பேசினால அதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும், வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்றாரு. இது வந்து அன்னைக்கு பேசுனது வந்து ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல தப்பாயிருச்சு, அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல அந்த அவரோட ஸ்பீச்சை வந்து ப்ரெஸ் ரிலீஸாவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் தான் சொல்றாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும், தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்றாரு. ஆனா அங்க அவர் பேசக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் பத்தி பேசுறாரு. அப்போ வந்து அதாவது தமிழ்நாட்டினுடைய நர்வ் என்னவோ அதை டச் பண்றாங்க. எங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து ஃபெய்த்தை வேற பக்கமும் நம்முடைய வாக்களிக்கக்கூடிய நம்பிக்கை, அதை வாக்களிக்கக்கூடிய விதத்தை வேற பக்கமும் நம்ம வச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் விட இங்க வந்து கோயில்களுக்கு போறவங்களும் வழிபாடு நடத்தக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நம்பிக்கைகள் கொண்டவர்கள் தான் எல்லாமே. ஆனா வாக்களிக்கும் போது அந்த ஃபெய்த் வந்து எந்த விதத்திலையுமே நம்மளை வந்து அதை டிசைட் பண்றதுக்காக மாத்தினது கிடையாது. ஆனால் அதை செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் திருப்பரங்குன்றம் பத்தி ஏற்கனவே பிரச்சனை ஆச்சது. பாஜக கையில் எடுத்து அது தோல்வி அடைந்த ஒன்று. மீண்டும் அதையே வந்து பேசுறாரு. சிக்கந்தர் மலைன்னு சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு. அப்போ வந்து இது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிராக மாறக்கூடும். அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அதிமுக இதை பற்றி பேசவே முடியாது. இன்னும் சொல்ல போனா மதுரையில அதிமுக நம்முடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களும் சரி, இல்ல செல்லூர் ராஜு அவர்களும் சரி, அவங்க வந்து அங்க மதுரையில 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய லீடர்ஸ். அவங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பத்தி பேச மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆமா, திருப்பரங்குன்றம் பத்தி இப்படி பேசினா அவர்களுக்கு எதிராகத்தான் அது முடியும். அதிமுகவையும் சேர்த்து அவர்களுடைய வாக்கு வங்கியையும் பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கிறது. ஒரு கேள்விக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லுங்க, நான் இடைவெளிக்கு போறேன். திரு செந்தில் சொன்ன மாதிரி ஒருவேளை பாஜகவுடைய இந்த தொடர் செயல்பாடுகள், திரு அமித்ஷா போன்ற தலைவர்களின் பேச்சுக்கள் மூலமா பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி அதிமுக நகர முடியுமா? அதை பாஜக விரும்புமா? பாஜக விரும்பாது கட்டாயம். பாரதிய ஜனதா கட்சி விரும்பாம தான் அவங்க வந்து ஏற்கனவே இங்க இருந்து அவசர அவசரமா சட்டமன்றம் நடக்கும் போது 1 வருஷத்துக்கு முன்னாலேயே போய் கூட்டணியில சேர்ந்ததெல்லாம். ஆனால் அதிமுக உறுதியா எடுத்துருமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ வந்து சிக்கல்ல இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. கீழே வந்து கூட்டணி, அதாவது மேல்மட்ட அளவுல தலைவர்கள் அளவுல இந்த கூட்டணி வந்து முடிவாகி இருந்தாலும் கூட தொண்டர்கள் அளவுல வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து இது ஒர்க் ஆகணும்னு எல்லாம் தோணல. அவங்களுக்கு ஏற்கனவே அதிருப்தி. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னால ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இப்ப மீண்டும் இந்த கூட்டணி அப்படின்ற போது யாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷமெல்லாம் இருக்கல. கொஞ்சம் ஃபார்மிடபிளா இருக்கும். ஒரு அலையன்ஸ் போன எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்கு காரணம் பாமகவினுடைய பலம். நீங்க பெரும்பாலான நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போன முறை அதிமுக வென்றதற்கான, இன்னும் சொல்ல போனா சேலம், எடப்பாடி போன்ற தொகுதிகளில் அதிமுக வந்து வெற்றி பெற்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் பாமகவினுடைய பலம். அந்த பலம் இப்ப இல்ல அப்படின்ற பயமும் அதிமுகவுக்கு வந்திருக்கு. கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறணும்னு நினைச்சாலுமே அவங்க வேறு விதமான பிரச்சனைகள்ல ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து லாக் ஆயிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல ஒன்னும் சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதிமுக பாஜக கூட்டணியில சிக்கல் வர ஒன்னும் வாய்ப்புகள் இல்ல. வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்றேன். ரூல் அவுட்டே பண்ணல நான். ஆனால் அவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். திரு மணிகண்டன், தமிழ்நாட்டுல இப்போதைய அரசியல் பாஜக வெர்சஸ் பாஜக எதிர் அப்படி இருக்கு. பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். திரு நித்யானந்த அந்த நான் கேள்வியை தான் முதல் கேள்வியாகவே வைத்தேன். அதுல பாஜக இப்ப எடுக்கக்கூடிய இந்துத்துவ நிலைப்பாடு, அது தொடர்பாக அவங்க அடுத்தடுத்து நகரக்கூடியது, இது எல்லாமே அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா? அந்த முடிவுகளுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டிய இல்ல ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட மாட்டீர்களா? இல்ல சார், இப்போ உதாரணமா விடுதலை சிறுத்தைகள் பட்டியலின மக்களுக்காக மட்டுமே மிக அதிகமாக பரிந்து பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களுக்காக மட்டுமே பரிந்து பேசணும். ஒவ்வொரு கட்சியும் நிலைப்பாடு உண்டு. அதே மாதிரிதான் பாஜகவுக்கு ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கைக்கும் அதிமுகவுக்கும் சம்மதமே கிடையாது.
பாஜக கொள்கையோடு அதிமுக சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்கிறத தெளிவுபடுத்தியாச்சுங்க. அதனால இதை பெரிதுபடுத்தி அதிமுக நீங்க செக்ரட்டரி மலை பேசுனீங்கன்னா அதிமுக நிலைப்பாடு வேறு, பாஜக நிலைப்பாடு வேறு. அது பொறுத்து பார்க்க முடியாது. இன்னொன்று 2 விஷயம். ஒண்ணு வந்து மேடம் லட்சியமா சொன்னாங்க, தொண்டர்கள் விரும்பலன்னு சொன்னாங்க கூட்டணி. அது முழுக்க முழுக்க சரியான கருத்து இல்லைங்க. தொண்டர்கள் விரும்பினாங்க உண்மையிலேயே. பாஜகவோடு கடந்த தேர்தலில் கூட்டு வைத்திருந்தால் கணிசமான நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி செந்தில் சொல்லும் போது பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் தவறுதான். ஏன்னா இப்ப அவர் ஒரு உதாரண நண்பர் சொன்னாரு, அதாவது சசிகலாவை டிடிவியை எல்லாம் வரிசையா சொன்னார். இதெல்லாம் தர்மயுத்தத்தின் மூலமா யார் பண்ணாலும் வரலாறு அதை பேச விரும்பல. இப்போ இது நோக்கம் இல்லைங்க. இப்ப தேர்தலில் திமுக எங்கேயாவது விசிகாவும் திமுகவும் எங்கேயாவது முரண்படுறாங்களா? விசிகா பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட. அவங்க அதை சரி செய்யணும் அப்படின்னு அரசாங்கமும் அதற்கான முனைப்பு காட்டுறாங்க. அதுல எங்கேயாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு வருதா? பொது நீரோட்டத்துல இருக்கக்கூடிய கட்சியாக விசிகா நீங்க பார்க்கலையா? இல்ல நான் விசிகாவை பொறுத்தவரையில பொது நீரோட்டத்துல வளர்ந்து வர்றாங்க, நான் மறுக்கவே இல்லை. அந்த இயக்கம் பல இடங்கள்ல கொடியேற்ற கூட திமுக ஆட்சியில முடியல ஒன்று. இன்னும் பல பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுகிறது குரல் கொடுக்க முடியல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் வர்க்கத்துக்காக பேச முடியல. இந்த அதிருப்தியை இவர்கள் மௌனித்து போனால் கூட அந்த கட்சி தொண்டர்கள் ரசிக்கல. இது அது அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாதிய உணர்வின் வெளிப்பாடாக அந்த உரசல்கள் சிக்கல்கள் வருதே தவிர திமுகங்கிற கட்சிக்கும் விசிகாவுங்கிற கட்சிக்கும் அங்க எதிர்நிலை இல்லை. ஆனா பாஜகவுடைய சித்தாந்தம் இருக்குல்ல, கீழடியில் அவங்களுடைய நிலைப்பாடு, இருமொழி கொள்கையில் அவங்களுடைய நிலைப்பாடு, புதிய கல்விக் கொள்கையில் அவங்களுடைய நிலைப்பாடு, நீட்ல அவங்களுடைய நிலைப்பாடு, ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவங்களுடைய நிலைப்பாடு, வக்ஃப் சட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுன்னு பட்டியல் போட்டா பெரும்பாலான பாஜகவுடைய நிலைப்பாடுகளோடு அதிமுக முரண்படுகிறதா இல்லையா? இல்ல நீங்க ஒவ்வொரு கட்சியா திமுக கட்சியால சொல்லுங்க. இப்ப கொங்கேஸ்வரன் ஆரம்பிங்க, ஒவ்வொரு விசிகாவில் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் சொல்லுங்க, ஒவ்வொருவருக்கும் முரண்பாடு உண்டுங்க. முரண்பாடு அதிகமா உண்டு. ஏன் வரலன்னு சொன்னா தொடர்ந்து வெற்றி பெறுகிறவங்க நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த நம்பிக்கை எங்க சிதைன்னு சொன்னா இவர்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனால் இவர்கள் எதற்காக அந்த கட்சிகள் உருவாக்கப்பட்டதோ, அந்த கட்சிகள் செயல்பட வேண்டும் விரும்பியதோ அதை செயல்படுத்த முடியல உண்மைங்க. ஈஸ்வரன் எடுத்துங்க, அவர் என்னவெல்லாம் கடந்த பேசினாரு, நோக்கம் சொன்னாரு. ஆனா திமுக சேர்ந்த பிறகு அதை பேச முடியல. இப்ப விசிக பேச முடியலைங்க, கம்யூனிஸ்ட் செயல்படுத்த முடியல. அதாவது 10ஆவது 4 வார்த்தை ஏன் சொல்றாங்கன்னா தேர்தல் அணியில் இருக்கிறோம், தப்பா நினைப்பான்னு சொல்றாங்க, உண்மையா தாத்பரியமா சொல்ல முடியல. அப்போ இதுவெல்லாம் அந்த தொண்டர்கள் மத்தியில சோர்வு அவநம்பிக்கை அதிகமாயிட்டே வருதுங்க. இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்குங்க. 2026 தேர்தலை பொறுத்தவரையில அணிகள் இருந்தாலும் கூட அந்த தொண்டர்களுடைய இங்க இணக்கம் இருக்கா? அதிமுக பாஜக இல்ல தொண்டர்கள் நிச்சயமாக முழு அன்போடும் பாசத்தோடும் இணைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? திமுக வீழ்த்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனா தலைவர்கள் என்றும் இணையாம பாஜக மற்ற கட்சி இணையாம இருந்தவர்களே தொண்டர்கள் மத்தியில் அதிமுக இணைந்து போவோம், கூட்டணி வைக்கலாம், அதுதான் திமுக வீழ்த்த நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கை 26 சரியா அமையுங்க. சரி செந்தில், அதுல ஒரு விஷயம் திரு மணிகண்டன் குறிப்பிட்டது, திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் திமுக தலைமைக்கும் இடையே கூட இடைவெளி உரசல்லாம் இருக்கு. ஆனா அவங்க கூட்டணி நாகரிகம் கருதி அவங்க அமைதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜகவுடைய சித்தாந்தம் வேறு, அதிமுகவுடைய சித்தாந்தம் வேறு. அதற்காக கூட்டணிக்குள்ள முரண்பாடு, இடைவெளி, தொண்டர்களிடையே இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அங்கேயும் தானே இருக்கு, இங்கேயும் தானே இருக்குன்னு தான் கேட்குறாரு. இங்கே இருக்குங்கிறது அப்படி ஒப்பிட முடியாது. முரண்பாடு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது நீங்க அடிப்படையில் இவர் சொன்னார் இல்லையா, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் திமுக கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் அதிமுகவே முற்றிலுமாக பாஜக நிலைப்பாட்டில் முரண்பட்டு நிற்கிறது. அந்த மாதிரி எல்லாத்திலும் இப்போ சிஏஏ ஆதரிச்சாங்க, பட் இப்போ முரண்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா விடயங்களிலும் பாஜகவோடு முழுவதுமாக முரண்பாடுகளுடைய பர்சன்டேஜ் எடுத்துப்போம் சார். இப்படி எடுத்துப்போம், இருமொழி கொள்கை, சிஏஏ, அப்புறம் மதச்சார்பின்மை, இந்த மாதிரி இப்போ திருப்பரங்குன்றம் எடுத்துக்கங்க, நீட் எடுத்துக்கங்க, இது எல்லாவற்றிலும் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே நிலைப்பாடு தான். ஆனா அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. அங்கேயே முரண்கள் ஆரம்பிக்குது. ஒன்று. இன்னொன்று, இப்போ அவர் சொன்னதில்லை, இப்போ இப்படி எடுத்துக்கலாமா, நீங்க இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க. தேசிய கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம்,
மாநில கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் தான் எல்முருகன் இந்த பேட்டி கொடுக்குறாரு. அதனால தான் நான் கடந்த சுற்றுலா சொன்னேன். நான் போற போக்கில் சும்மா காசிப் மாதிரி சொல்ல. தேசிய கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், மாநில கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்புறம் பாஜகவோட அலைன்ஸ் வைத்து நீங்க வந்து சக்சஸ் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. இப்போ 2001 திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு திருப்பி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தாங்க, தோத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுதே 2004 நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியிலும் தோத்தது காரணம் இங்க ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆனால் 40 தொகுதியிலும் தோத்தாங்க. இது தொடர் நிகழ்வுகள். அதே மாதிரி அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்து தோத்த வரலாறு இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? நம்ம ஏன் பாஜக சகோதரி சொன்னதுதான், ஒரு நெருக்கடிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அது வந்து அந்த நெருக்கடி எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியாது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய முடிவை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, திரு நித்யானந்தன், சித்தாந்த ரீதியாக முரண்படக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில இணைய முடியும், முரண்பாடுகளை பேசி தீர்த்துக்க முடியும் அப்படின்னா, திமுகங்கிற கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், எண்ணிக்கை தொடர்பான பிரச்சனைகள் நாங்க அவங்களே பேசி தீர்த்து கொள்ளக்கூடியதான், பிரச்சனை அடிப்படையில சதவீத அடிப்படையில அவ்வளவு ஒன்றும் இடைவெளி அதிகமாயிரலன்னு சொன்னார். ஐயா சொல்ல முன்னாடி ஒரு கருத்து சொல்லிடுறேன், மறந்துடக்கூடாது. ஐயா மணிக்கணி வித் யுவர் பெர்மிஷன். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது கீழே ஸ்க்ரோலிங் ஓடுது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் கீழடியை கருவறுக்க நினைக்கும், கீழே இருக்கிற வாசகத்தை அப்படியே சொல்றாங்க, கருவறுக்க நினைக்கும் பாசிச பாஜகவின் சதியை மதிமுக முறியடிக்கும். சோ மதிமுகவும் பாஜக கூட்டணி இல்ல. சரி, ஓகே ஐயா பதில் சொல்லிட்டேன். முருகன் மாநாடு இப்பொழுது நடைபெறுகிறது. அறநிலைத்துறை அமைச்சர் கேட்கிறார், அரசாங்கமே முருகன் மாநாடு நடத்திவிட்டது, இப்பொழுது என்ன உங்களுக்கு முருகன் மாநாடு? பாசிசம் எங்கே இருக்கிறது? முருகன் மாநாடு நடத்த சுதந்திரம் இந்துக்களுக்கு கிடையாதா? இவர் சொன்ன பாசிசங்கிறது எங்கே இருக்கு பாருங்க. உடனே இன்னைக்கு வந்த செய்தி தான் இது. ஆக எல்லா விஷயங்களிலுமே செயல்படாமல் தடுப்பது பாஜகவை, வில்லனை போல சித்தரிப்பது. இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அஸ்திரமாக பயன்படுத்தி கொண்டது. எத்தனை நாள் இது செல்லும் என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கலாம். ஏடிஎம்கேயும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. அண்ணா திமுகவும் அப்படித்தான் இருக்கு. காங்கிரஸும் திமுகவும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை கொள்கையில். அதே மாதிரி அண்ணா திமுகவும் பாஜகவும் கொள்கை அளவில் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்துக்களுக்கு ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை பாஜக செய்கின்ற பொழுது அது பாஜகவுடைய திட்டம். அதில் அண்ணா திமுக கலந்து கொள்ள முடியாது. புதிதாக பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலையை எடுக்கல. இல்ல, அதுல என்ன ஒரு சிக்கல்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல அப்படின்ற புரிதல் வந்து திருமிகு ஜெயலலிதாவுக்கே இருந்ததன் அடிப்படையில தான் இனி எப்போதுமே கூட்டணி இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்ப அவங்களே அதை மாத்திக்கிறாங்க. மீண்டும் அதிமுகவும் அந்த நிலைப்பாடுக்கு வர்றாங்க. அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க. இப்ப இன்னும் வலுவா இந்துத்துவா இந்து அப்படின்னு ஒரு பெரும்பான்மை போலரைசேஷனை நோக்கி பாஜக நகர்ந்தா இது பாஜகவுக்கு அரசியல் ரீதியா பலன் கொடுக்கும், தேர்தல் ரீதியா பலன் கொடுக்கும். ஏடிஎம்கேக்கு அதனுடைய எதிர்காலத்திற்கு அது அந்த கட்சியினுடைய கோட்பாடு, அதை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அதுல அண்ணா திமுக கலந்துக்காது. புரியுதுங்களா? அவங்க வந்து இஸ்லாமிய வாக்குகளுக்காக பாஜகவை விட்டு விலகி வந்தேன் என்று சொன்ன பிறகு எத்தனை இஸ்லாமிய வாக்குகள் அவருக்கு கிடைத்தது என்ற கணக்கும் அவர் இடத்துல இருக்கிறது. அது கணக்கு பொய்யானது, தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்தார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே எத்தனை விழுக்காடிலே தோற்றார்கள், பாஜகவுடன் சேர்ந்து தானே நின்றார்கள். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த நாட்டிலே ராமர் கோயில் கட்டாமல் பாகிஸ்தான்லயா கட்டுவார்கள்? கேட்டது ஜெயலலிதா அம்மையார். போயஸ் தோட்டத்திலேயா கட்டுவார்கள் கேட்டது அம்மையார். ஜெயலலிதா கட்டாம போயஸ் தோட்டத்திலேயா கட்ட முடியும்னு கேட்டாங்க. பாகிஸ்தான்ல கேட்டாங்க. அவங்க பாகிஸ்தான்லயா கட்ட முடியும்னு கேட்டாங்க. அதனால கட்ட முடியலன்னா இங்க போயஸ் தோட்டத்திலேயே கட்ட முடியும்னு கேட்டாங்க. சரி, அதனால ஜெயலலிதா தலைவர்னு ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர், மிகப்பெரிய மாபெரும் இந்துத்துவ தலைவர்னு திரு அண்ணாமலை சொன்னதுக்கு திரு ஜெயக்குமார் ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணார். அவங்க வந்து எல்லா இஸ்லாமியர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கும் போவாங்க, அவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, அப்படிலாம் அவங்கள சொல்லக்கூடாதுன்னு. ஜெயக்குமாரோட பிரச்சனை என்னன்னாக்க, அவருடைய வாக்கு அங்கே சிறுபான்மை வாக்கு, அங்கே அவர் வெற்றி பெற முடியவில்லை. அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கும். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஆதங்கம் கூட்டணி மேலே திணிக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்னு ஏத்துக்கலாம். இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை சொல்லிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு இந்துத்துவ சிந்தனை இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் என்று நான் சொல்லுங்க. சொல்லுங்க சார், இடைவேளைக்கு போறேன். சிந்தனை இருக்குன்னு சொன்னாரு. இல்ல சார், அதாவதுங்க தனி மனிதருக்குள்ள சிந்தனை இருக்கலாம் சார், எனக்குள்ள இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம். ஆனா ஒரு கட்சி ரீதியாக அந்த மாதிரி செய்ய முடியாது. அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருந்தவர் புரட்சி அம்மா அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவங்க. அவர் இந்த சாதி, இந்த மதம், இந்த மொழியில திராவிட இயக்கத்துல ஒரு பிராமண பெண்ணாக இருந்து யாரெல்லாம் சாதிக்க முடியும் அதையெல்லாம் சாதிச்சவர் அவர்.
எனவே அவர் ஒரு எல்லைக்குள் யாராலும் அடக்க முடியாது. அது அதிமுக நிலைப்பாடு உறுதியா இருக்குங்க. அவர் திராவிட இயக்க தலைவர் தான், அது மாற்றுக்கிறதே இல்லை. அதனால அவரை எந்த வகையில் சிறுமைப்படுத்தினாலும் அதிமுக அதை ஒத்துக்கொள்ளாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அவர் இந்துத்துவ தலைவர், பெரிய இந்துத்துவ தலைவர், மாபெரும் இந்துத்துவ தலைவர். பாஜக தலைவர்கள் கடந்து அயோத்தி பற்றி பேசியவர் திருமிகு ஜெயலலிதா அப்படிலாம் குறிப்பிட்டவர் திரு அரசேவைக்கு ஆட்களை அனுப்பினார். அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அரசேவைக்கு இல்ல இல்ல அதாங்க அதெல்லாம் பேசினாரு. பின்பு அதற்காக வருத்தம் தெரிவித்தாரு. அதுக்கு முன்பாக அவர் இறைபக்தி உடையவர். கடவுளை கும்புற எல்லோருமே அந்த ஒரு சித்தாந்தது போறது கிடையாதுங்க. கடவுளை நானும் பொட்டு வச்சுக்க எனக்கு வேற சித்தாந்தம் இருக்கு, அதுக்கு சாமம் இல்லை. அது வேற இதுவே, அதை நீ பொருத்தி பார்க்கறது தவறுங்க. கூட்டணி பாஜக அதிமுக கொள்கை கூட்டணி அல்ல, இது தெளிவுபடுத்தியாச்சுங்க. திமுக வீழ்த்துவதற்காக நோக்கம் கொண்ட ஒரே இலக்கு. சரி, ஓகே. பேச திருமிகு லட்சுமி, பாஜக எதிர்ப்பு, திரு மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்திருக்கிறாங்க. மதச்சார்பின்மை அப்படின்றாங்க, இந்துத்துவ எதிர்ப்புன்றாங்க. அப்ப இவங்க சேர்றதுக்கு முரண்பாடுகள் கடந்து ஒரு புள்ளி தேவைப்படுற மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட அதிருப்தியை இந்த பக்கம் நகர்த்தி கொண்டு வரதுக்கு பயன்படுத்த முடியாதா அதிமுக பாஜக கூட்டணினால? திமுக எதிர்ப்புன்றது எப்போதுமே, அதாவது தமிழ்நாடோட அரசியலே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது, திமுக தான் பல்கிறமே. டிஎம்கே வர்சஸ் ஆன்டி டிஎம்கேவா தான் எப்போதுமே இருந்திருக்கு. ஏன்னா அதிமுக தொடங்கப்பட்டதே திமுகவை எதிர்த்து தான். எந்த கொள்கையோ எந்த சித்தாந்தமோ அந்த அடிப்படையில் எல்லாம் தொடங்கப்பட்டது கிடையாது. கட்சியிலிருந்து வெளியேறினதுனால எம்ஜிஆர் தொடங்கின கட்சி தான் அதிமுக. ஸோ ஏடிஎம்கே இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் டிஎம்கே தான் சொல்லணும். ஆனால் 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்போ திமுகவினுடைய கொள்கைகளும் அதிமுகவினுடைய கொள்கைகளும் ஏறக்குறைய ஒன்றுதான். இதுல மாற்றம் யாருக்குமே இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கடந்த ஜெயலலிதா எது வேண்டான்னு முடிவு பண்ணாங்களோ, அது இனிமேல் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று ஜெயலலிதா முடிவு செய்தார். அதே 2021 2019 21 இல்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் 2024 தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி இனிமேல் ஒருபோதும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எப்போதுமே கூட்டணி இல்லை, இப்போ இல்லை, 2026 இல்லை, எத்தனை டயலாக்ஸ் வந்து. ஆனால் அது எல்லாத்தையும் மாறி திரும்பவும் இப்போ கூட்டணி முடிவாகி இருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும்ங்கிறத விட மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆட்சி பீடத்தில் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கதான் செய்யும். அதிமுகவுக்கு, அதிமுக தலைமைக்கும் அது இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, அது தப்பும் இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த கூட்டணி அமைது. ஆனால் அவங்க ரொம்ப நாளா காத்திருக்காங்க. இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே இங்க அமித்ஷா வந்த போது நடந்த அந்த ஏப்ரல் 11 அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே இன்னும் மீதி கட்சிகள் எல்லாம் வருவாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் அப்படின்னா காலையில் அது என்டிஏன்னு பேர் இருந்தது அந்த பேக்ட்ராப்பில். அதுக்கு பிறகு மாற்றுறாங்க. அப்போவே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல, யாராலையுமே முழுமையான எந்த முடிவும் எடுக்க முடியல. இன்றைக்கு வரைக்கும் அதே சூழல் தான் தொடர்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னு முடிவாயிருச்சு தவிர என்டிஏல வேறு எந்தெந்த கட்சிகள் நீடிக்க போகிறார்கள் அல்லது அதிகாரப்பூர்வமா இன்னும் தெரியல, அது இன்னும் எந்த முடிவும் எடுக்க முடியல. அதிமுகவால, அதாவது இன்னைக்கு இந்தியா பிளாக்ல டிஎம்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் கூட இந்தியா பிளாக்ல மற்ற கட்சிகளை கூட்டணியில் இணைக்க வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்ற இடத்துல திமுக இருக்கு. அந்த ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடரா ஸ்டாலின் இருக்கார். ஆனா இங்க அதிமுகவில் அந்த ஸ்டேச்சர் அவங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்களால இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல கூட அமித்ஷா பேசுறாரு மதுரையில, குருமூர்த்தி நேரடியாக போய் பாமக தலைவரை சந்திக்கிறார். அதிமுகவில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமி நேரடியாக போய் சந்திக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் அதை பற்றி பேசவில்லை. அப்போ அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட்டணிக்கு கட்சிகள் வர வேண்டும் அப்படின்ற போது அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அல்லது கட்சிக்கு இழுக்கக்கூடிய அளவில் ஒரு காந்த சக்தியாக அவர் இல்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பேசுவோம் இன்னொரு அமர்வுலையும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும். நேர்பட பேச நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது